ஹாய் மை டியர் போர்ட் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்ட். குட் மார்னிங் உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே. செய்திகள் ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்கிறது தான். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நாளிதழ்கள் மட்டுமல்ல, அந்த நிறைய இருக்குது, அதனால் போய் பார்த்துங்க. அதை விட்டு அது அடுத்த சாப்டர். ஸோ நம்ம பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, தலைப்புச் செய்திகள். வெறும் தலைப்பு தான், விரிவான செய்திகள் அல்ல. ஓகேங்களா? ஏன்னா இங்கே நான் பார்த்துட்டேன், ஒன்றும் விரிவாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் அதே கழிவுப் பொருள், அதே கள்ளக்கடத்தல், அதே கற்பழிப்பு, அதே தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே மேலோட்டமாக ஓடிடலாம். நான் ஒன்று வாசிப்பேன், முகனை ஒன்று வாசிக்கும். இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, கைப்பற்றுச்சு. தட்ஸ் நாட் த மேட்டர். இப்போது பாருங்கள், புது சாலி ரைட்டா. தலைப்பு செய்திகள் தான், நல்லா கவனமாக சிந்தனையாக வச்சுங்க. இதில் விரிவான செய்தி கிடையாது. வேணுமானா இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஆமாம், புது ஜாலி. இந்திய பொருட்கள் மீது 25% வரி விதிப்பு. தேச நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பாராளுமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. நான் படிக்கிறேன். தென்னிந்திய பகுதிகளுக்கான புதிய ஊரப்படி அதான் சொல்றேன் பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 1. தென்னிந்திய பகுதிகளுக்கான புதிய ராணுவ தளபதியாக வி ஸ்ரீ ஹரி இன்று பொறுப்பேற்பு. வெரி குட். அப்போ இங்கே பாருங்க, சென்னை பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் தமிழக வெற்றி கழகம் மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வெரி குட். ஆமாம், பட்டியலில் சேர்த்துட்டாங்க. நீ படி. தேனி ஆகஸ்ட் 1. +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் போக்சோவில் கைது. ஓ, ரொம்ப சேட். தப்பு தொடர்ந்து நடக்குது. சரி, அடுத்தது படம். புது டாலி. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிக்கு 4 வாரங்களுக்குள் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. நீ படி. சென்னை ஆகஸ்ட் 1. டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட்டின் தாயார் பழம்பெரும் நடன கலைஞர் ஓமனா மரணம். இறுதி சடங்கு இன்று நடக்கிறது. ஓகே. அவங்களுக்கு RIP, ரெஸ்ட் இன் பீஸ். ஓகேவா? எனக்கு ராபர்ட் கூட தெரியும். சரி, அதை பற்றி பேச அவசியம் இல்லை. விக்கிரவாண்டி. ஊடூர் ரயிலில் பெண்ணிடம் நகை பணத்தை பறித்துவிட்டு கீழே குதித்த வாலிபர் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி மடக்கப்படுகிறார். வெரி குட். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும். எவன் செய்யறான்? ஓகே, அடுத்து நீ படி. ட்ரெண்டிங். அதாவது வெனின்ஸ் அதாவது எங்கன்னா டெல்லியில கடந்திருக்கு. டெல்லியில கடந்த 2 நாட்களாக மழை வெளுத்து வாங்கியது. வெனிஸ் போல வெள்ளக்காடான டெல்லி. வெனிஸ் போல வெள்ளக்காடு இருக்குங்க. வெனிஸ் எப்பவுமே வெள்ளக்காடு தான். அது மாதிரி ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. சரி, ஓகே, நல்ல இங்க இது. இந்த கெவின் கொலை செய்யப்பட்ட இடத்தில் CBCID அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட போது எடுத்த படம். பரபரப்பை ஏற்படுத்திய என்ஜினியர் ஆவண கொலை வழக்கில் CBCID விசாரணை தொடங்கியது. ஆதாரங்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். கொலைக்கான கவின் கைது செய்யப்பட்ட கர்ஜித். ஆமாம், ஏற்கனவே நம்ம இது ஷார்ட்ஸில் படிச்சுட்டோம். அதே மாதிரி இது உள்ளே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா டெய்லி இது வைரலாக தான் இருக்குது. அந்த பொண்ணு வேறு, அது என்னமோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சுபாஷினி, ஏதோ மிரட்டியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை விட்டுருங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, அது இது ஏதோ சொல்லுது. ஓகே, அதாம்மா, இது போகுது. இன்றைக்கி வைரல் விஷயம் இதுதான். அதை போய் நம்ம வேறு எதுக்கு திருப்பி படிச்சுன்னு இருக்கணும்? நான் ஊர் எரிஞ்ச பார்ப்பேன். அதை எதுக்கு நாம் அது விட்டுருவோம். ஏஞ்சல் ஸ்பை ஏரியால ரயிலுக்குள் தள்ளுவண்டி கடை, அதாவது உணவு கடை நடத்தின்னு இருக்காங்க. என்ன ஊர் அது? ஏஞ்சல் ஸ்பை ஏரியாவில தான் உணவு கடையா. ரயிலுக்குள் தள்ளுவண்டி கடையா? ரயிலுக்குள் தள்ளுவண்டி கடை. தலைப்பு அதுதாங்க, ரயிலுக்குள் தள்ளுவண்டி கடையாங்க. ஓகே, அடுத்தது நம்ம போயிடலாம். நம்ம இங்கே வந்துடுவோம். இது புது டெல்லி. ஓகேவா? கூட்டுறவு உதவி மானியம், ரயில் பாதை உள்ளிட்ட ரூபாய் 20,000 கோடி திட்டங்களுக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதலாம். பார்ப்போம். கல் நட்டு விட்டுட்டு போயிடுவான். 50 வருஷம் பொறுத்து மறுபடியும் அந்த கல் நட்டு இருக்கா, எல்லாரையும் அவனையா எடுத்துகிட்டு போயிட்டானான்னு பார்ப்பான். இதான் அவங்க வேலை. அடிக்கல் நாட்ட வேண்டியது, அதோட ஓடிவிட வேண்டியது. சென்னை ஆகஸ்ட் 1. பனீந்திர ரெட்டி ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் 11 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு உத்தரவாம். நல்ல விஷயம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஒரு சமுதாயத்தில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் நடக்கணும். அது என்ன தெரியுங்களா? எந்த ஒரு அதிகாரி ஆகட்டும், அது தனியார் ஆகட்டும், இல்லை அரசு ஆகட்டும், அதிகாரிகள் ஒரு 15 நாளுக்கு மேலே எந்த ஒரு துறையிலையும் அங்கேயே வைக்கக்கூடாது. 15 நாள் உடனே தூக்கி அடி. இங்கே மெட்ராஸில் இருக்கிறானா தூக்கி ஆணைச்சு அந்த எங்கேயாவது லாஸ்ட் கன்னியாகுமரி தூக்கி போடு. கன்னியாகுமரியில் இருக்கிறவனை தூக்கி இங்கே போடு. எப்படியா லஞ்சம் வாங்குவான்? 15 நாளுக்கு மேலே எவனுக்கும் நிரந்தரமாக எந்த பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு சுற்றிட்டோம்.
15 நாள் தான் ஒரு அதிகாரி ஒரு 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 ஊரில் இருக்கணும். அப்படின்னு தான் வாங்கினா 15 நாளில் எவனையா ஃப்ரெண்ட்ஸு பிடிப்பான், எவனையா வந்து தெரிஞ்சுக்குவான், எப்படியா லஞ்சம் வாங்க முடியும், எப்படியா டேபிள் அடியில் கையை விட்டு காசு வாங்குவான். 15 நாளுக்கு ஒரு முறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விடியம். இந்த பதிவு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். 15 நாள் எத்தனை அவன் எவ்வளோ பெரிய கலெக்டர் ஆகட்டும், வக்கீல் ஆகட்டும், மயர் ஆகட்டும், எல்லாம் தூக்கி அடிச்சினே தூக்க 15 நாளைக்கு மேலே எவனையும் ஒரு ஆஃபீஸில் உட்கார அவன் எப்படி லஞ்சம் வாங்கிக்கலாம் பார்க்கலாம், எப்படி வாங்கிக்கலாம் பார்க்கலாம். செய்தியா செய்யுங்கய்யா, புதுசாக இந்த யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா செய்யுங்க. ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் 15 நாள் அரசாங்கமாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், அவன் அதிகாரி ஆகட்டும், இல்லை அல்லகையாகட்டும், இல்லை ஒரு பியூனாவோட இருக்கட்டும், 15 நாளுக்கு மேலாண்டா அந்த ஆஃபீஸில் அவனை வைக்காத, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தொட்டி விடு. உன் வேலை கெடுதுன்னு பார்க்காத, உனக்கு அவன் உழைச்சி கொடுக்குறான்னு பார்க்காத, நாடு நல்லா இருக்கணும்னு யோசிங்கய்யா, மக்கள் நல்லா இருக்கணும்னு யோசிங்க, லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நாடு உருவாகணும்னு யோசிங்க. அதுக்கு அதிகாரிகளை மாற்றிக்கொண்டே இருங்க. தூக்கி அடி, போலீஸ்காரா தூக்கி அடி, ஆமாம் எஸ்பியா தூக்கி அடி, டிஜிபியா தூக்கி அடி. சரி, அடுத்தது நீ வாசி. நீங்கள் தான் வாசிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தா சென்னை இந்த ரிதன்யா தற்கொலை விவகாரம் உடல் ரீதியாக வரதட்சணை கொடுமை செய்யப்படவில்லை, கோர்ட்டில் போலீஸ் அறிக்கை தாக்கலாங்க. ஏங்க அது பார்த்தீங்கன்னா நானே இந்த செய்தி ஒரு 200 தடவை வாசித்தேன். ஆமாம், இது ரிதன்யா அது 300 சவரம் நகை தானே, அந்த பாப்பா கூட தற்கொலை பண்ணிச்சேன் காரில் தானே பாருங்க. கோர்ட்டில் இருந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக பாதிக்கப்படலையாகும். நம்பிட்டேங்க, நான் நம்பிட்டேன். யார் உடல் ஆமாம் ரிதன்யா தற்கொலை விவகாரம் உடல் ரீதியாக வரதட்சணை கொடுமை செய்யப்படவில்லையா ஹைகோர்ட். இது வேற அது வேற பண்ணியிருக்கணும் போல இருக்குது. அவங்க அப்பா ஏதோ கேட்டதா சொல்லிச்சு, அதை பண்ணி சொல்லிட்டு இருக்கு. மாமனார் முதல் கூட என் கூட படுக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்லாம் சொல்லிச்சு. நான் கேட்டேன் என்னமோ சரி, மை மெமரி இஸ் ராங் மீன்ஸ் ஐம் சாரி. பாவம் செத்து போச்சு, அதை பற்றி பேசி என்ன வரப்போகுது. அடுத்தது நான் படிக்கிறேன். படி. பாமக அதாவது திண்டிவனம் ஆகஸ்ட் 1 பாமக தலைவர் பெயரோடு யார் என்ன சொன்னாலும் கேட்காதீர்கள். தலைமைக்கு கட்டுப்படாமல் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. அன்புமணி மீது டாக்டர் ராமதாஸ் வழக்கு. இது வந்து திண்டிவனத்துல. ஓகே ஃபைன், இது பார்த்துருங்க. அப்படியே இது என்ன பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு யாரோ குடம்லாம் பிடிச்சின்னுக்குறாங்கோ. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். சின்னதாக தான் இருக்குது, படிச்சிடுறேன். பிரியங்காவின் பதிவு. சரி ரைட்டு, ஓகே. என்னம்மா, பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கைவிட வலியுறுத்தியும் இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி எம்பிக்கள் கடந்த 22ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் நேற்றும் நடந்தது. 8வது நாளாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி மற்றும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்பட பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் கொட்டும் மழையில் கலந்து கொண்டனர். அப்போது பிரியங்கா தன் தாய் மழையில் நனைந்து விடாதபடி பரிவுடன் குடை பிடித்தபடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றார். ஓகே, அதோட யாருக்கோ கொடை பிடிக்கிறாங்கன்னு நினைச்சேன். பிரியங்கா அவங்க அம்மா சோனியா காந்திக்கு கொடை பிடிக்குது, நல்ல விஷயம்தான். ஓகே ஃபைன், சூப்பர். அப்படியே இன்னொரு விஷயம் நீவாசி. அதோட நான் படிக்கிறேன், கேளுங்க. நியூயார்க் ஆகஸ்ட் 1 பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து, டிராம் அறிவிப்பு. ஓகேவா, படிச்சுட்டே அவ்வளோதானா? ஓகே, இது ஒரு பார்த்துடுவோம். ரொம்ப முக்கியமான செய்தி, பெண்களுக்கும் ரொம்ப 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 அவசியமான செய்தி. தயவு செஞ்சு கேளுங்க. ஜிஆர்டி வாசலில் போய் ஆமாம் நாக்கை போட்டுக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு நில்லுங்க. தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 320 குறைவு. அப்பா ஓடு, சட்டிப்பாளையில் மூடு, கதவை மூடு, சட்டிப்பாளையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு ஓடு. சென்னை ஆகஸ்ட் 1 தங்கம் விலை கடந்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி ஒரு பவுன் ரூபாய் 75,000 தாண்டி வரலாறு காணாத சந்தையை தொட்டது. அதன் பிறகு விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. நேற்று முன்தினம் 1 கிராம் ரூபாய் 9,000 ஒரு மேன் ஆமாம் 210க்கும் ஒரு பவுன் ரூபாய் 73,680க்கும் விற்பனை ஆனது. நேற்றைய நிலவரப்படி கிராமுக்கு ரூபாய் 40 பவுனுக்கு ரூபாய் 320 குறைந்து 1 கிராம் ரூபாய் 9,170க்கும் ஒரு பவுன் ரூபாய் 73,360க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலையும் கிராமுக்கு ரூபாய் 2 கிலோவுக்கு ரூபாய் 2,000 குறைந்தது. 1 கிராம்
ரூபாய் 125க்கும் 1 பவுன் ரூபாய் 1,25,000க்கும் விற்பனை ஆனது. தங்கம் விலை பவுனுக்கு 320 குறைவான். அடுத்தது நான் படிக்கிறேன். கொல்கத்தா மெட்ரோ ரயிலில் திடீர் புகை. அதாவது திடீர் புகையா. கொல்கத்தா ஆகஸ்ட் 1 கொல்கத்தாவில் இருந்து சாகிர் சூதிராம் கொல்கத்தாக்காக பயணிகளை ஏற்றிக்கொண்டு மெட்ரோ ரயிலில் தயாராக இருந்தது. அப்போது மெட்ரோ ரயிலில் ஒரு பெட்டியிலிருந்து திடீரென புகை கிளம்பியது. புகை கிளம்பியிருக்காங்க பாருங்க. பெரிய செய்தியா சின்ன செய்தியா? அவ்வளவுதான், புகை கிளம்பியது. ஓகே, ஏதா அந்த ட்ரெயின் பேர் என்ன? கொல்கத்தா மெட்ரோ ரயில். ஓகே, கொல்கத்தா மெட்ரோ ரயிலாங்க. ஓகே, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தான். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எதிரொலி. தமிழக வாக்காளர்களாகும் 6.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர். பிற மாநிலத்தவர் எண்ணிக்கை அதிகரிப்பு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு விஷயம் இது உள்ளார இருக்குது. 6.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர்கள் எப்படி தமிழ் வாக்காளர்கள் ஆவார்கள்? ஆமாம், இது ஒரு இடியாப்ப சிக்கல் விஷயம்தான். இது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே பொறுத்து இருந்து பார்த்தால் தானே தெரியும். ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இதெல்லாம் பெரிய எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆமாம், அடுத்தது ஒரு செய்தி கீழே அதையும் படிச்சு விட்றேன். அதுக்குள்ளே அதை எடுத்துரும், பேப்பர் செய்தி எடுத்துடும். ஓகே, இது புது டெல்லிங்க. புது டெல்லி. இதை பற்றி என்னத்தை சொல்ல? மனைவியுடன் சண்டை போட்டு ஆற்றில் குதித்தவரை காப்பாற்றிய பழுகோட்டிங்களா? அப்படியே விட்டுருக்கலாம் பைத்தியக்கார பசங்க. ஆமாம், அது போய் காப்பாற்றினா பண்ண போகிறாங்க. சரி விடு, அடுத்தது போகலாம். ஆமாம், இங்கே என்ன இது வருது? பூந்தமல்லி அருகே தறிகட்டு ஓடிய தண்ணீர் லாரி மோதி 2 பேர் பலி. வா, இது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆமாங்க, ஒரு நாளைக்கு சென்னை, தமிழ்நாடு மொத்தம் நம்ம இந்தியா உலகம் மொத்தம் எடுத்துக்கினா ஒரு நாளைக்கு நான் ஏதோ ஒரு பதிவு பார்த்தேன். ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான இல்லைங்க பேர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறாங்களாம். இதெல்லாம் தவிர்க்கப்படணும். அதுக்கு விழிப்புணர்ச்சி வேணும். அதுக்கு அதிகாரிகள் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், போக்குவரத்து அதிகாரிகளை சொல்கிறேன். காசு கீசெல்லாம் வண்டி வாங்கக்கூடாது. அது வண்டி நிறுத்திட்டு சாவியை ஏற்றிட்டு லைசன்ஸ் இருக்கா கேட்குறிய? அந்த வண்டியில் பெட்ரோல் இருக்குதா? அது பிரேக் இருக்குதா? இல்லை, மெயினாக என்னையா ஹெல்மெட்டுன்ற. ஆனால் அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுறது எதனால தெரியுமா? அதில் பெட்ரோல் இல்லாமல் கொண்டு வந்து மேலே மோதுறான். அதில் பிரேக் ஒயர் சரியில்லை, அது மிதிக்க முடியல, கொண்டு போய் கழுவி காலவையை உடைக்கிறான். நீ ஹெல்மெட் இல்லைன்னு மட்டும் அவனை நம்பிக்கிறியா? அந்த வண்டி கண்டிஷனில் இருக்க என்னைக்கா பார்க்குறியா? அதுக்கு தான் அந்த படம், ஒரு படம் ஒன்று, கமலஹாசன் படம். அந்த காலத்தில் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்தியன் தாத்தா. இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளையை போக்குவரத்து துறையில் ஆஃபீஸராக இருப்பார். லஞ்சம் வாங்கி ஒரு பஸ்ஸுக்கு என்ன பண்ணிடுவார், எஃப்சி பண்ணி விட்டுருவார். அந்த பஸ்ஸு போய் அதில் குழந்தைங்க போகும். அது போய் சின்ன அப்படின்னு, அதாவது ஓட்ட பஸ் அது. அதுக்கு எஃப்சி பண்ணக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், லஞ்சம் வாங்கிட்டு எஃப்சி பண்ணி கொடுத்துடுவார். எஃப்சினா என்னது? எஃப்சி வாட்? ஆமாம், ஃபிட் சர்டிஃபிகேட். அதாவது ஒரு வண்டி ஜான் பாஸ்கோ நல்லா ஃபிட்டாக இருக்கிறனா, ஆரோக்கியமாக இருக்கிறனா, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது மொத்தமாக அவங்க உடலை போயிட்டு செக்கப் பண்ணிக்கோங்க, மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் எஃப்சி. என்னது? ஃபிட் சர்டிஃபிகேட். எப்படி நமக்கு பண்ணிக்க சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் மோட்டர் சைக்கிள், கார், லாரி, எவ்வளோ எல்லா வாகனங்களும் அப்படித்தான். ஆனால் அதை யாரும் இங்கே செய்யறதில்லை. யாருமே செய்யறதில்லை. நீ கவர்மெண்ட் பஸ்ஸே நிறைய பஸ் இப்போ போய் பார்த்தா போதும், ஏகப்பட்ட பஸ் எஃப்சி பண்ணப்படாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் லஞ்சம் வாங்குறான். ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு எப்படி பண்ணுறான். அப்போ என்ன ஆபத்து? ஸோ அந்த பஸ் அப்படி தான். பூந்தமல்லி அருகே தறிகட்டு ஓடிய தண்ணீர் லாரி மோதி 2 பேர் பலி. நான் சொன்ன மாதிரி அந்த லாரி இருக்கிற நம்பர் பிளேட் இருக்குதுல்ல, அது ஒரு ஃபோன், இந்த செல்ஃபோன் வச்சுன்னு இருக்குதுல்ல, அந்த ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே கூகுள் ஸ்கேன் பேர், அதுக்கு ஒரு கூகுள் ஸ்கேன் பண்ணி அந்த வண்டி எஃப்சி பண்ணாமல் இருக்கும். வெரி சிம்பிள். இன்னைக்கு ஏகப்பட்ட குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக ஏகப்பட்ட மிஷின்கள் வந்து கொண்டிருக்கிறது இல்லை. அதெல்லாம் 30-40 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வேண்டான்னு தூக்கி போடுற கேமராவை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற பெரிய டைரக்டர், அவன் பேர் சங்கரை, அவன் சினிமா படம் எடுத்துன்னுக்கிறான். எனக்கு தெரியாது. அது இருக்கட்டும், அதை விடு. எனக்கு தெரியல, அனுபவக்காரன் வச்சு 18 வருஷம் சினிமாவில் இருந்தேன். இவன் எந்த கேமரா எடுத்துன்னு வரான், எங்கேருந்து பொறிக்கின்னு வரான், எந்த மியூசிக் எங்கேருந்து காப்பி அடித்தான், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், சரி, அது விட்டு அடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். சரி, வரேன். அதாவது இது ஆமாம், தனபால் விபத்து ஏற்படுத்திய லாரியை படத்தில் காணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்னது போல்
அந்த லாரி அந்த நம்பர் பிளேட் இருந்ததுன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து கூகுள் ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், எஃப்சி பண்ணாமல் இருந்தாலும் இருக்கு. சரி, நீ போ. அடுத்ததை பார்க்கலாம். வண்டலூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் தரப்பினரிடையே மோதல், 2 பேர் கைது. யாரு எதுக்காக? வண்டலூர் என்ன விஷயம் அது படி? வண்டலூர் நம்ம ஊராட்சி முக்கியமா படி எனக்கு தெரியவனவா? வண்டலூர் ஆகஸ்ட் 1 செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த காயராம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ், திமுகவை சேர்ந்தவர். காயம்பேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருப்பவர் திருவாக்கு, அதிமுகவை சேர்ந்தவர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவர் மகனுக்கும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகனுக்கும் காயராம்பேடு கூட்ரோடு அருகே உள்ள கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் தகராறு ஏற்பட்டது. இந்த தகராறு பின்னர் இரு தரப்பினருக்கும் கைகலப்பாக மாறி உள்ளது. இதில் இரு தரப்பினரும் காயமடைந்து ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றனர். இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்த் புஷ்பராஜ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருவாக்கு ஆகியோர் தரப்பில் கூடுவாஞ்சேரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இது குறித்து கூடுவாஞ்சேரி போலீஸ் வழக்கு பதிவு செய்து காயராம்பேடு பகுதியை சேர்ந்த காயராம்பேடு கௌரி சங்கர் வயது 44, சுதாகர் 43 ஆகியோரை போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். நம்ம ஊர் தான் வண்டலூர். எங்கதாங்க? சரி, அப்படியே நான் ஒரு முக்கியமான செய்தி படிச்சு விட்டு வர்றேன். கொஞ்சம் லென்த்து தான். சிங்கார சென்னையை சீரழிக்கும் சுவர் விளம்பரங்கள். ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், இந்த மாதிரி போஸ்டர்ஸுங்க மட்டும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், அற்புதமான சில படங்கள்லாம் இருக்கும் பொழுது எங்கே பார்த்தீங்களா, என்னடா இங்கே பாருங்களா, கட்சிக்காரங்க போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் இருப்பார், அவங்க புள்ள உதயநிதி இருப்பார், அப்புறம் பெரிய 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 தலைவர்லாம் இருப்பான். மாடு போய் அவங்க மூஞ்சில் மூத்துருவோம் பாருங்க. சீரியஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குப்பை தொட்டி. ஆமாம், சாம குப்பையை இதில் போட மாட்டான், தூக்கி சிலர் போர் அடிக்குதுன்னு வச்சிங்களேன், அவர் ஸ்டாலின் மூஞ்சில் அடிச்சுட்டு போடுவோம். நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. இந்த கொடுமையை விட நான் ரொம்ப வேதனைப்படுற ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுங்களா? சாமின்றான், கும்பிடுறான். தேசிய தினம் அன்றைக்கி சுதந்திர தினம் இருக்குது, கொடியெல்லாம் இது பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில் அப்படியே விட்டு போடுவான். அந்த கொடி ரோட்டில் மிதிப்படும், தேசிய கொடி ரோட்டில் மிதிப்படும். எவனையும் எடுத்து ஐயோ தேசிய கொடியாச்சு, இதை பாதுகாக்கணுமே நினைக்கிறது. அப்படியே ரோட்டில் கிடக்கும், நிறைய கிடக்கும். நான் எடுத்து உரம் போட்டு போவேன். நான் அதை எடுத்து வீட்டில் வந்தால் வைக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கொடுமை. என்னன்னா, மாடு போஸ்டர் எடுத்துடணும், நாய் போஸ்டர் எடுத்துடணும், எல்லாம் போஸ்டர் எடுத்துடணும். யாரை? ஸ்டாலின் போஸ்டர்லாம் கீழ்ச்சி நல்லா தின்னும். பணக்கார போஸ்டர் வச்சேன். ஆமாம்ல, அந்த மாடுக்கு பிடிக்கும் பொழுது நம்ம சாதாரண ஜான்தாஸ்கோ போஸ்டர்லாம் இருந்தால் தின்னக்கூடாது. நம்ம நல்லா சமையா நல்லா சத்துள்ளதாக சாப்பிட்றாரு நம்ம ஸ்டாலின். அவர் போஸ்டர் சாப்பிட்லான்னு சாப்பிடும் பொழுது நான் பார்த்துருக்கேன். பாவம், அந்த பிச்சைக்காரன் சில நேரத்தில் அந்த போஸ்டர் அப்படியே பிடிச்சி ஒரு வழி வெடிப்பான், அப்படியே தரையில் போடுவான். ராத்திரியில் ஒரு 8 மணி 9 மணி 10 மணி வாக்கில் பார்த்தா அதை விரிச்சு போட்டு அதில் படுத்துப்பான். இன்னொரு போஸ்டர் உருவான், அதை போத்திப்பாங்க. என்ன கொடுமை இல்லை? பரவாயில்ல, அதுக்காவது ஓட்டுக்கடா, டே செவ்வறு பூரா போஸ்டர் ஓட்டுக்கடா. ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறது மிகப்பெரிய தடை. அவங்க போஸ்டர் ஓட்டுறதுன்னு ஒரு இடம் இருக்கும், வச்சுருப்பாங்க. அங்கே தான் ஓட்டணும். அது கட்சி தலைவராகட்டும், யாராகட்டும், மீட்டிங் ஆகட்டும், எது ஆகட்டும். ஆமாம், ஒரு சினிமா தியேட்டருன்னு ஒரு மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த ஊரில் ஒரு இடம் இருக்கும், போஸ்டர் ஒட்டுவதற்கு மட்டும்தான் அந்த இடம். அங்கே மட்டும்தான் நீங்கள் போய் ஒட்ட முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தம் தந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை சாமி போட்டோ கீழே கடுக்குது. மாலை போட்டிருக்காங்க, அந்த சாமி போட்டோ கீழே கடுக்குதுங்க. மேலே மூத்திரம் விட்றாங்க. என்ன சாமிக்கு மாலையை போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொம்ப பேர் சாமிக்கு மாலை போடுறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு வகையில் நல்ல ஒரு விஷயம். என்ன தெரியுங்களா? மாலை போட்டான்னா ஒரு 10 நாளைக்கு குடிக்காமல் இருப்போம். அப்போ அந்த 10 நாள் குடிக்காததுனால அவனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கொஞ்சம் பலப்படும், கொஞ்சம் நல்லாகும். அந்த வகையில் நான் பாராட்டுறேன். மாலை போடுங்கப்பா. அந்த 10 நாளாவது குடிக்காமல் இருக்கிறீங்களா? குச்சம் மாலை அவுத்தோன்னு அப்பா கடையில் போய் தூங்குறாயா? ஆமாம், அவுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாலேயும் சிலர் போவான், மாலையை போட்டுக்கிட்டே சிலர் குடிக்கிறான். இப்போது நான் என்ன சொல்ல வரேன், நீ குடி, தாராளமாக குடி. பாலினர்களெல்லாம் குடிக்காமல் இருக்கான். நல்ல சரக்கு சாப்பிட்றேன், தேன் மாதிரி இருக்கும், உடம்பு நல்லா வச்சுக்குவேன். இங்கே அப்படி இல்லையா, பாய்சன். நீ சிறுக சாப்பிட்றதுக்கு இங்கே சாராயம் வைக்கிறான்.
அங்கே அப்படி இல்லை. அவன் சாராயத்தை சாப்பிட்டால் சும்மா அப்படியே முகம்லாம் வைனெல்லாம் சாப்பிட்டா மூஞ்சிலாம் சும்மா அப்படி இருக்கும், பல 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 பலன்னு இருக்கும். படிக்கவா? ஆமாம், இது வர ஒரு நிமிஷம். ஸோ தயவு செஞ்சு இந்த போஸ்டர் ஓட்ட கலாச்சாரத்தை தயவு செஞ்சு மாற்றுங்க. மறுபடியும் ஒரு தடவை நான் காட்டுறேன், அதை நான் படிக்க போகிறேன். என்ன அது முழுசாக நான் படிக்க போகிறேன். அது எப்படிலாம் சிங்கார சென்னையை சீரழிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டாமா? கருத்து யார் யார்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சிக்க வேண்டாமா? நான் மட்டும் சொன்னால் போதுமா? ஜான் பாஸ்கோ ஒருத்தவன் தான் இந்த உலகத்தில் திட்டுறவனா? நான் ஒருத்தவனே தான் திட்டிக்கிட்டே இருக்கணுமா? வேற எவனும் திட்டவே மாட்டிங்களா? அப்போ என்ன உப்பு போட்டு சாப்பிடல அப்படி தானே? நான் உப்பு போட்டு சாப்பிட்றான், கோவம் வந்தால் நல்லா கத்துறான், திட்டுறான், நல்லா வாங்குன்னு வாங்குறான், கழுவி ஊற்றுறான். சரி, அது நானாகவே எடுத்துகிட்டு போகிறேன், இதை படிச்சிடுறேன். அதுக்கு முன்னால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அழகு சித்திரங்களால் சிங்காரமாக இருக்க வேண்டிய சுவர்கள் அலங்கோலமாக இருப்பது என்னவோ இந்த நற்றமிழ் நாட்டில்தான். தமிழ்நாடா நற்றமிழ்னு வேற சொல்லியிருக்கிறாரு. யார் எவரோ நல்லா எழுதிருக்காங்க, எவனு தெரியல, நான் இல்லை. ஆனால் ஓகேவா? விளம்பர பலகைகள் கருப்பு வெள்ளை, ஆமாம் என்னது, கருப்பு வெள்ளை திரை காலம் முதல் இன்று வரை. கருப்பு வெள்ளை மீன்ஸ் வாட்? பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா படங்கள் இருந்ததுல, கருப்பு வெள்ளை சினிமா படம், அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அப்படின்றது தான் பொருள். கருப்பு வெள்ளை திரை காலம் முதல் இன்று வரை ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த நடிகரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கும் சரி, திரைப்பட வெளியீட்டு விழாவுக்கும் சரி, சுவர் விளம்பரங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அன்று முதல் இன்று வரை அவை படிப்படியாய் வளர்ச்சி அடைந்து டிஜிட்டல் பேனர் என்ற அடுத்த பரிமாணத்தை சென்று விட்டது. ஆனால் இந்த விளம்பர சுவர்களுக்கு மட்டும் விடுப்பு கொடுப்பது இல்லை. சுவர் ஓவியம் இருந்த காலகட்டத்தில் கூட பிளாஸ்டிக்கின் பயன்பாடு இந்த அளவுக்கு இல்லை. நவீன உலகில் எல்லாம் டிஜிட்டல் மயமானாலும் இன்னும் பாரம்பரியத்தை பின்பற்றும் அரசியல் கலாச்சாரம் சுவர் விளம்பரங்கள் தான். இவைகள்தான் பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதி தூதுவர்கள். பார்வையில் படும் இடமெல்லாம் உள்ள இச்சுவார்களில் பொறிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் பாமர மக்களின் எண்ணங்களில் விதைக்கப்படும் விதைகள். இதை அடைய அரசியல் கட்சிகளுக்கு இடையே அலாதி போட்டி ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏராளம் ஏராளம் ஏராளம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026 சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இப்போது இருந்தே தேர்தல் களம் பரபரப்பாகி வருகிறது. கடந்த தேர்தலில் முடிந்ததில் இருந்தே தங்களுக்கான விளம்பர சுவர்களை முன்பதிவு செய்து வருகிறார்கள். முன்பதிவு நான் பார்த்துருக்கேன். அடிச்சுப்பான், அவன் போய் எழுதிட்டு வந்துடும். அந்த செவத்து போட்டு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு நம்ம தமுக, அப்புறம் திமுக, அப்புறம் அதிமுக, எங்கே சுவர் யார் எவனும் ஓட்டு போடு, அப்படி ஓட்டினா ராத்திரி வெட்டுருவேன். நடக்குது. இப்போ ஒரு சினிமா படமே ஒரு நம்ம சென்னை படம், ஒரு என்ன படம் பார்த்து, ஒரு சினிமா படம் சுவருக்காக அடிச்சுப்பானுங்களே, மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸா மோசம், வெறும் சுவர் சுபத்துக்காக அடிச்சுப்பானுங்க, வெட்டிப்பாங்க, செத்துப்பாங்க. வட சென்னையில் இது இன்றும் நடக்குது. நம்ம வட சென்னை அந்த பக்கம் காசிமேடு, ராயபுரம், அந்த திரு கட்சி ஒன்றா இருக்குதுல்ல, டேஞ்சரஸ் வியாசர்பாடி, எஸ் ஆமாம், டேஞ்சர் ஆமாம். கட்சிக்காக ஆமாம், சுவருக்காக, கட்சிக்காக இல்லை, சுவருக்காக உயிரையும் கொடுப்பான். இன்னும் இருக்கு. அப்புறம் புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாக சுவர்கள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவியும் இடங்கள், சாலை ஓரங்களில் மக்களை எங்கும் ஈர்க்கும் அந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகள், சுற்றுச்சுவர்கள் போன்றவைகளும் இவைகளில் அடங்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட இந்த இதெல்லாமே இந்த எல்லா சுவரும் அந்த அடுக்குமாடி சுவர், அந்த சுவர், இந்த சுவர், ஏரி சுவர், எக்காத சுவர். அப்புறம் வாயில் கட்ட வார்த்தை வந்துடுறேன். ரொம்ப கட்ட வார்த்தைலாம் எனக்கு சகஜமாக வரும், அப்படி தான் சொல்லுவேன். ஆமாம், சரியா? ஸோ இதெல்லாம் அனுமதி இனிமேல் தரலாம் கிடையாது. ஒரு மீட்டிங் பண்ணதுக்கு பாருங்க, அவர் விஜய் எங்கெங்கேயோ கேட்டால் இது வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல கூட முறைப்படி அவருக்கு அந்த இது கொடுக்கல. ஆனால் இவங்க மீட்டிங் மட்டும் நடத்துப்பாங்க. ஆமாம், நோ இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. அவங்க நினச்சா அவங்களுக்கு மீட்டிங் எங்கே வேணாலும் நடத்துவாங்க. மற்றவங்க யாராவது மீட்டிங் நடத்துறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் அனுமதி வேணும்னு போய் சொன்னாங்க, இந்த பேர் எங்கள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்களாம் அங்கே வரக்கூடாது, ஓகேங்களா? போய் ஜஸ்ட் கெட் அவுட் எக்ஸிட் அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சரி விடு, கர்மத்தெல்லாம் பற்றி பேசுகிறது எல்லாம் வலிக்கும், கருத்து தான் வலிக்கும், வாய் தான் வலிக்கும், ஓகேவா? சரி, அப்போது
இது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, புதிதாக கட்டப்பட்டுள்ள வணிக வளாக சுவர்கள், சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவியும் இடங்கள், சாலை ஓரங்களில் மக்களை ஈர்க்கும் அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுச்சுவர்கள் போன்றவைகளும் இவைகளில் அடங்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் விளம்பரம் செய்ய அனுமதி பெற்ற சுவரில் மாற்றுக் கட்சியினர் செய்த விளம்பரத்தால் மோதல் வெடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையும் தாண்டி பிற கட்சியினர் செய்யும் விளம்பரங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்துக்களை அந்த ஓவியங்களில் எழுதி வைப்பது போன்ற சம்பவங்களும் அரங்கேறி கொடுத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள், சிங்கார சென்னையில் சிங்கார வெண்ணெய். அப்புறம் சென்னை மாநகராட்சி சார்பில் நகர ஓகே இதொங்க இருக்குது, சிங்கார சென்னை, ரைட், ஓகே. சென்னை மாநகராட்சி சார்பில் நகர அழகை கட்டுவதற்கு வரையப்பட்ட ஆமாங்க. இந்த சில இடங்களில் நான் பார்ப்பேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஏர்போர்ட்லாம் இருக்குதுல்ல, அந்த சுவர்கள் இருக்குல்ல, செம்மையாக நல்லா இயற்கை எழில்கள், அப்புறம் பண்டைய அந்த காலத்து பெண்கள் அந்த மாதிரி, அப்புறம் வீணை வாசிப்பது போல அந்த இயற்கை காட்சி ரொம்ப செம்மையாக இருக்கும். நல்லா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நான் ரசிப்பேன். நானே நினச்சிருக்கேன், ஒவ்வொன்றையும் ஒரு நாள் அப்படியே இன்னொரு கேமரா எடுத்துன்னு போயிட்டு ஒவ்வொன்றையும் ஃபோட்டோ பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே வெறும் ஃபோட்டோ ஆல்பம் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைப்பேன். பட் வயசாகிடுச்சுல, முடியல, அதனால் விட்டுட்டேன். சரி அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும். அது ஏன் தெரியுமா, ஏர்போர்ட்லேருந்து வருவாங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், வியாபார ரீதியாக சென்னைக்கு வருவான். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வராமல் இவங்க மூஞ்ச பார்த்தா நல்லா இருக்குமா, அதுக்கு தான் அங்கே அழகாக வரைஞ்சி வச்சுருக்கிறானுங்க. இப்படிலாம் பிஸ்னஸ், கமர்ஷியல் மோட்டிவ், சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறது. ஓகே. அப்புறம் ஆமாம் ஓவியங்கள், ஆமாம், காணாமல் போய் வருகிறது தான் பாவம். அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இப்போ அடிச்சிட்டாங்க. சாப்பிடுவோம், சாப்பிடு நல்லா சாப்பிடு, ஓகேவா. அப்புறம் சென்னையில் உள்ள அரசு பாத்தியப்பட்ட சுவர்களில் அரசின் சாதனைகள் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு ஓவியங்களை இனம் காண்பது என்பது அத்திப்பூத்தல் போலானதான். ஆமாப்பா, ரொம்ப கஷ்டம். சென்னையை பற்றியோ, சென்னையின் சாதனை பற்றியோ, சென்னையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மதிப்பற்ற பல்கலைக்கழகங்கள் என்னென்னமோ இருக்குது. நல்ல விஷயம் நிறையா இருக்குது, கெட்ட விஷயம் அதிகமாக இருக்குது. நிறைய விஷயம் நிறையா இருக்குது, கெட்ட விஷயம் அதை விட அதிகமாக இருக்குது. அந்த நல்ல விஷயங்களை வெளிநாட்டவர்கள் வரான், சுற்றுலா வரான், அவன் பார்க்கணும்ல. இந்த கலாச்சாரம், சென்னையின் கலாச்சாரம், சென்னை மக்களின் கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, இதற்கு முன்பு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன உடை உடுத்தினார்கள், என்ன பாடல்களை பயன்படுத்தினார்கள், எப்படி அவர்கள் வாழ்வாதாரம் விளங்கியது என்பதற்கு சித்திரங்கள் தானப்பா கதை சொல்லும், ஓவியங்கள் தானப்பா அந்த காலத்துலலாம். இன்றைக்கி சேரம் சோளம் என்ன, நீ அவன் மூஞ்சி முகரை போய் பார்த்தியா, எப்படி தெரிஞ்சுக்கிற? புஸ்தகங்களோட விழா இல்லை, எவனோ எடுத்து இயேசுநாதர் ஃபோட்டோ, இயேசுநாதர் எவனும் பார்த்ததில்லை. ஆமாம், நான் யார் அவர் லியோனார்டோ டாவின்சி எவ்வளோ அழகாக, டாவின்சி, அவர் எவ்வளோ அழகாக இயேசுநாதர் யாருமே பார்த்தது இல்லைப்பா. ஆனால் இயேசுநாதர் இப்படி தான் இருப்பார். ஒரு எழில்பொங்க ஒரு முகம், ஒரு சாந்த முகம், ஒரு அப்படியே அருளை அள்ளி அப்படியே பீச்சிக்கிற ஒரு முகத்தை கற்பனையில் வரைந்திருக்கிறாரு டாவின்சி. எப்படி மோனாலிசா ஃபோட்டோவே அவர் தான் வருது. மோனாலிசா சிரிக்கிற ஃபோட்டோ, ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க, அற்புதமாக இருக்கும். மோனாலிசான்னு ஒரு கேரக்டர் உயிரோட அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது, அவர் வரைந்த ஓவியம் அந்த மாதிரி. இயேசுநாதர் ஓவியம், அந்த லாஸ்ட் சப்பர் 12 பேர் நடுவில், இயேசுநாதர் நடுவில் உட்காந்துன்னு இருப்பார், அவங்க சீடர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த லாஸ்ட் சப்பர்னு பேர் இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப் அதுவும் டாவின்சி வரைஞ்சது தான். ஸோ நேர்லேயே பார்க்காத ஒரு இயேசுநாதருக்கு ஒரு முகம் இப்படி தான் இருக்கும். ஏதோ போனார் வந்தார், சீலர்கள் வச்சான், அஞ்சான், போனான், வந்தான், செஞ்சான், யாருக்கும் அவர் முகம் தெரியாது. ஆனாலும் இவர் இப்படி தான் இருந்திருப்பார். இப்படி நல்ல விஷயங்களை பேசியதுனால ஒரு முகம் இப்படி தான் இருந்திருக்கும். இவ்வளோ அமைதியாக தான் அது இருந்திருக்கும், இவ்வளோ தெளிவாக தான் அது இருந்திருக்கும், இவ்வளோ அருள் குடிக்கக்கூடிய ஒரு முகமாக தான் அது இருந்திருக்குன்னு அப்படி ஒரு முகத்தை கற்பனையில் வரைந்த டாவின்சி கோட்டுக்கு மை ஹேட்ஸ் அப். இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும், சொல்லிட்டேன். ஆமாம், டாவின்சி கோட் மிக அற்புதமான ஒரு மனிதர். எனக்கு இயேசுநாதர் ஃபோட்டோவை அவர் வரைஞ்சது விட மோனோலிசா ஃபோட்டோ வரைஞ்சிருக்காரு. நான் மோனோலிசாவுடைய ரசிகன், அதனால சொல்லிக்கிறேன், ரைட்டா. நான் ஜெயலலிதாவுடைய ரசிகனும் கூட, சரோஜா தேவியின் ரசிகனும் கூட, அதனால் நான் மோனோலிசாவை ரசிக்கலாம்ல. ஏப்பா, ஜெயலலிதாவை ரசிக்கிறேன், சரோஜா தேவியை ரசிக்கிறேன், மோனோலிசாவை ரசிக்கக்கூடாதா? இன்னும் சொல்லப்போனால் மெர்லின் மன்றோவுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். மெர்லின் மன்றோ யார் தெரியுமா?
அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிபர்கள் அவன் இவன் எல்லாரும் ஒரு காலத்தில் வந்து மெர்லின் மன்ரோ காலில் கடந்தான், கடைசியில் தூக்கு பிடிச்சி போச்சு. என்ன பண்ணிட்டேன் ஸோ அப்படி தான் கொஞ்சோண்டு இருக்குது, படிச்சு விட்டுறேன். நம்ம வேலையை அப்படி தான், சாவடிக்கிறது தான் உங்களுக்கு சாவடிக்கிறது தான் ஜான் பாஸ்கோ வேலை. அப்படியா? சரி. அப்போது இங்கே என்னன்னாக்க அழகை கூட்டுவதற்கு வரையப்பட்ட சுவர் ஓவியங்கள் காணாமல் போய் வருகிறது. சென்னையில் உள்ள அரசு மற்றும் அரசுக்கு பாத்தியப்பட்ட சுவர்களில் அரசின் சாதனைகள் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு ஓவியங்களை இனம் காண்பது என்பது அத்தி பூத்தா போல போனது. சரி, மாறாக அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் இரங்கல் செய்தியை அறிவிக்கு சுவர்களாகவே காட்சி அளிக்கிறது. சிங்கார சென்னையின் அழகு கேள்விக்குறியாகி வந்து போனதற்கு காரணம் என்னது? இந்த அரசியல்வாதிகள் தான். சரி, ஓகே, ஆமாம் ஆமாம், அவர்கள் தான் ஒரு காரணம் என்று இங்கே போட்டிருக்குது. சரி, அப்புறம் மெரினாவிற்கு நீலக்கொடி சான்றிதழத்தில் எடுக்கும் முக்கியத்துவம் எதிலும் இடம் பெற்றால் சென்னை எப்போதுமே சென்னை என்பது மறுக்க முடியாத உண்மையாக விடும். நீல அது எதுவும் சொந்தங்க போராடுறாங்க, நம்ம தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மெரினா பீச்சு சுடுகாடு நாலு பேருடைய சுடுகாடு, அவ்வளோதான். 4 சமாதி எங்கே இருக்குது. ஆமாம், அண்ணாவது, எம்ஜிஆர் இருக்குது, ஜெயலலிதா இருக்குது, கருணாநிதி இருக்குது. சமாதி மீன்ஸ் வாட்? சுடுகாடு. ஆமாம். தாஜ்மஹால் என்னதுப்பா? தாஜ்மஹால் என்னது? ஆக்ரா இல்லை, தாஜ்மஹால் என்ன சொல்லுப்பா? காதல் ஓவியமா? இல்லை, சுடுகாடு. மும்தாஜியும் ஷாஜகானும் உறங்கும் இடம், அது ஒரு சமாதி. இட்ஸ் நாட் அ காதல் ஓவியம். புஞ்ச என்னப்போ அது ஒன்று கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் வந்துச்சு வேற மோகனை வேற கோச்சிக்குது, என்ன பேச விட மாட்டியா, நீயே பேசி நிற்கிற, நீ பேசுறத பார்த்துட்டு நாளைக்கு நான் உன் பக்கத்தில் உட்காந்து ரோட்டில் போகிறோம் என்ன கலாய்க்கிறான்னு கண்டிப்பாக வந்து சொல்லணும். தெரிஞ்சுன்னு தான் நான் படிப்பேன். திருடன் தெரிஞ்சுதாயா திருடுறான், போலீஸ்காரன் பிடிச்சின்னு போடுவான், குத்துவான், கும்பிடுவான், ஜெயிலில் போடுவான். தெரிஞ்சுதானே திருடன் திருடுறான். அப்படி தான் நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், தெரியாமலாம் பேசுகிறேன். ரைட்டா? ஓகே. மாற்று வழி, இதுக்கு மாற்று வழி உண்டா? என்ன பார்க்குறாங்க, பார்ப்போம் என்ன இருக்குது சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாக்குறுதி நிறைந்த சுவர்களால் மக்களுக்கு லாபமோ அல்லது விழிப்புணர்வோ கிடைக்காது என்பது தான் உண்மை. சத்தியமாக நிச்சயமாக விழிப்புணர்வு வேதனை தான் வரும். நானே வெறுத்திருக்கேன் அந்த சுவர்களை பார்க்கும்போது. சரி, அந்த வாக்குறுதி நிறைந்த சுவர்களால் ஆமாம் மக்களுக்கு லாபமோ அல்லது விழிப்புணர்வோ கிடைக்காது என்பது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறுபடியும் ஆமாம், சாலையோரம் பாழடைந்த கட்டடங்களில் பொதுமக்கள் அசுத்தம் செய்வதை, சிறுநீர் கழிப்பதை தடுப்பதற்காக ஆமாம் இறை நம்பிக்கை படங்களை ஆமாம் வரைந்து மாநகராட்சி நிறுவன நடவடிக்கை எடுத்தது. ஆமாம், பார்த்துருக்கு. மூத்திரம் ஒரு இடத்துல 3 சாமியை போட்டு வச்சுருப்பாங்க. இயேசுநாதர், அப்புறம் ஒரு இந்து சாமி, அப்புறம் ஒரு அல்லா சாமி. அதை அப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அது அங்கே அதை பார்த்தா மூத்திரம் விட மாட்டான்ல, ஆமாம் ஒதுங்கி போவான்ல, அதுக்காக பண்ணாங்க. அதையும் நிறுத்தாம அங்கேயும் விடுறான். நான் பார்த்தேன், இருக்குது பெருமாள் தான், பெருங்குளத்தில் பெருமாள் கோயில் பக்கத்தில் வரைஞ்சி வச்சுருக்கிறவங்க கரெக்டாக அங்கே தான் போய் விடுறோம். அங்கே தான் போய் அங்கே போய் நம்ம பையில அதான் செஞ்சான். நேற்று செஞ்சான் என் பையில அதான் செஞ்சான். நான் ஒன்றும் ஊரானெல்லாம் பற்றி பேசுகிறேன்னு நினைக்காத. தனுஷை தான் போனான். இது ஒரு பெரிய கோவம் பூச்சி சத்தம் பிடிச்சிட்டான். வண்டி சாவி அள்ளி வச்சுட்டு போயிட்டான். ஆமாம், இவன் அங்கே ஒன்று கூப்பிட்டு இருப்பான். அதுக்குள்ளே நம்ம வண்டியை சாவியை வேறு ஒரு ரெடியாக நம்ம திருடங்கையிலேயே சாவியை கொடுத்து வேறு சாவி அதில் வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேலை அங்கே டீ குடிச்சுட்டு நான் அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். ஏன்னா அந்த கேப்பில் எவனாவது வண்டி ஆன் பண்ணி டீ போயிட்டு இருப்பான். அதுவும் நம்ம சின்ன வண்டி ரொம்ப இப்போ வந்து ரொம்ப சின்ன வண்டி. இப்போ அந்த பசங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை ஓட்டுறாங்க. சின்ன வண்டி. அந்த வண்டி எனக்கு 18 வருஷம் நான் அதை ஓட்டினேன். அதனால தான் இந்த வீடு கட்டினேன், காம்பவுண்ட் சோர் போட்டேன். என்னென்னமோ வேறு பிடுங்கன்னா கதை கட்டினு. சரி, நம்ம சொந்த கதை வேணாம், வேறு இந்த கதைக்கு வந்துடுவோம். அப்போது பாழடைந்த கட்டிடங்கள், அப்புறம் பொதுமக்கள் அசுத்தம் செய்வதை, அதான் சிறுநீர் கழிப்பதை பற்றி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், தடுப்பதற்காக இறை நம்பிக்கை படங்களை வரைந்து மாநகராட்சி நிர்வாக நடவடிக்கை எடுத்தது. அதே போல் மொழிப்போர் தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் மூட்டும் ஓவியங்களை தீட்டி விளம்பர ஓவியங்களுக்கு மாற்றாக அதையும் வந்து நெறிப்படுத்தலாம் என்ற மாதிரி நிறைய பண்ணாங்க. விளம்பர சுவர் ஓவியத்தை முற்றிலும் தவிர்க்காமல் அதில் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தவிர்த்து விட்டு, ஆமாம் உண்மை அதுதான், ஓவியங்களை தவிர்க்காதீங்க. ஓவியங்களை வரைங்க. ஓவியங்கள் கண்ணுக்கு மட்டும் குளிர்ச்சி அல்ல, மனதுக்கும் அது ஒரு அன்பு. ஆமாம், மனதுக்கும் குளிர்ச்சி. ஓவியங்கள் ரொம்ப அருமை. அதனால் ஓவியங்கள் எங்கே பார்த்தாலும் வரீங்க.
ஆனால் அந்த விளம்பரம் இருந்தது சாமி இந்த இந்த சாமி ஃபோட்டோ அப்புறம் இந்த அரசியல்வாதிங்க ஃபோட்டோ சேர்ந்து சோத்துல எல்லாம் ஒட்டாதீங்கப்பா, கேவலம் அசிங்கமாக இருக்குப்பா. இளைஞர்களை வாலிப பெண்களை அறிவு இல்லாத கொஞ்சமாவது பாடுறாடு, இதுங்களாம் கவனிங்களா, ஏன் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேளுங்களா. இப்படியே போயிருந்தேன்னா வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைங்களும் இதே வேலையை தான் செய்யும். இப்படியே பிச்சை எடுக்குது, இப்படியே நீ வளர்த்துக்குமே இரு, நாளைக்கு சோத்துக்கு இல்லாமல் உன்னையே அடிச்சு தூண்டுற அளவு ஆகிடும். அப்புறம் ஆமாம், மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலை, அது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. எம்ஜிஆர் பாடின பாட்டு இப்போ அதாயிடுச்சு 60 வருஷத்துக்கு முன்னால், இப்போவும் அதே தான் நடிக்குது. நாடு திரும்பலப்பா, 10 மடங்கு அதிகமாக கெட்டு தான் போய் கிடக்குது. சரி, அப்புறம் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்ற இளைஞர்களுக்கு ஊக்கமூட்டும் ஓவியங்களை தீட்டி விளம்பர ஓவியங்களுக்கு மாற்றாக நெறிப்படுத்தலாம். விளம்பர சுவர் ஓவியங்களை முற்றிலும் தவிர்க்காமல் அதில் அரசியல் சார்ந்த கருத்துக்களை தவிர்த்து விட்டு அறநெறி கருத்துக்களை முன்னெடுக்கலாம். இதனால் அதை தங்கள் வாழ்வாதாரமாக ஏற்று வேலை செய்யும் தொழிலாளர்களின் எதிர்காலம் காக்கப்படும். மேலும் நம் தமிழரின் வாழ்க்கை முறைகள், கீழடி அகழ்வாய்வு போன்ற விழிப்புணர்வு ஓவியங்களையும் வரையும் போது அலங்கோலமான சுவர்களில் சிறு அழகு திரை போல தென்படும். இது சிங்கார சென்னைக்கு மேலும் மெருகூட்டும் என்பது எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை, உண்மைதான். புரியுதுங்களா? நல்ல நிறைய கருத்துக்கள் எழுதலாம், நிறைய திருவள்ளுவர் வாசகங்கள் அதில் எழுதி போடலாம். இன்னும் அழகு எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, பெண்களை அழகாக ஓவியங்களை தீட்டி அங்கே வந்து வரைந்து விடலாம். பார்க்கறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பக்ஸில் போடுறத சூப்பராக நல்லா இருந்தது அப்படின்னு நடிகைகளை ரசிப்பதை விட்டு ஓவியங்களை ரசிப்பார்கள். கொஞ்சம் தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்கள். நீ படி மோகனா, நிறையா பெருசாக போயிடுச்சு. ஆமாப்பா, கட்டாகுமா? எவ்வளோ இருக்குது வர? ஒரு நிமிஷம். 38. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்தது தனி வீடியோ, ஃபுல் வீடியோ வந்து நம்ம மோகனா போடும். ஏன்னா இதில் நான் வேறு நிறையா கண்ணாமுன்னான்னு பேசினுக்கிறேன், பயப்படுது. அதனால் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் வரேன்.